பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ராணி வேலு நாச்சியார் படை ஏற்படுத்தப்படும். சாதாரண உடையில் இருக்கிற இந்த படையைச் சேர்ந்த பெண்கள் பாடி கேம் உடன் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். இந்த திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 500 குழுக்கள் அமைக்கப்பட்டு பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரித்து விரைவாக நீதி வழங்க அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுகளில் பெண்களுக்கு எதிரான கேசுகள் எதுவும் இனி நிலுவையில் இல்லாத நிலை ஏற்படும். விசாரணையும் முறையாக நடத்தப்பட்டு தீர்ப்பும் விரைவாக வழங்கப்படும். சமீப காலமா பாத்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக அதிக பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் துன்புறுத்தல் நடந்ததா சொல்லிட்டு நம்ம நியூஸ்லயும் பேஸ்புக்லயும் தொடர்ந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த நியூஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு நியூஸ் பாத்தீங்கன்னா தேர்தல் அறிவிப்புன்னு சொல்லிட்டு மகளிருக்கு 1500, 2000, 2500 மற்றும் இலவச பயணங்கள் சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, நம்ம நாட்டுல பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு நிறைய பாதுகாப்பு சட்டங்கள் இருந்தோம். ஏன் இன்னும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீது அதிக தாக்குதல் மற்றும் வன்முறைகள் நடந்துட்டு இருக்கு? அப்போ நம்ம சட்டத்து மேல யாருக்கும் பயம் இல்லையா? தப்பு செய்யறவங்களுக்கு பயம் இல்ல நம்ம சட்டம் சரியா புரியலையா, சரியா போய் சேரலையா அப்படின்ற விஷயம் தெரியல. இது ஒரு சந்தேகமாவே இருக்குது. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க பணம் வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதியே கொடுக்குறீங்க, ஓகே. ஒரு பெண்களுடைய பாதுகாப்பும் குழந்தைகளுடைய பாதுகாப்பும் என்ன பண்ண போறீங்க, அதற்கு என்ன திட்டம் வைக்க போறீங்க அப்படின்ற விஷயங்களை நீங்க உறுதிப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இது என்னுடைய சராசரி ஒரு குடிமகனாகிய என்னுடைய கருத்து மட்டும்தான். இது இன்னைக்கு நான் இந்த விஷயத்தை எதுக்கு பேசுறேன்னா, நான் சொல்ற விஷயம் எத்தனை பேருக்கு போய் ரீச் ஆகும் என்னன்றது எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஏதோ ஒரு மூலையில ஒரு பெண்ணுக்கோ ஒரு குழந்தைக்கோ ஒரு பிரச்சனை நடக்குது. ஒரு +2 மாணவி கழிப்பறைக்கு போறேன்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தர் அந்த பொண்ணை நாசம் பண்ணிருக்கிறான், அந்த குழந்தை இறந்து போச்சு. இது எவ்வளவு பெரிய ஒரு வயலேஷனான ஒரு விஷயம். இந்த விஷயம் பாத்தீங்கன்னா எங்கேயோ நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம விடக்கூடாது. நாளைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஏன் நம்ம வீட்லயும் கூட நாளைக்கு ஏதாவது ஒண்ணு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதற்கு நாம என்ன முற்றுப்புள்ளிகள் வைக்க போறோம், வரவங்கள்ட்ட நாம என்ன கேள்விகள் கேட்க போறோம், அதுதான் இன்னைக்கு பேசுறதுக்கான ஒரு கருத்து. இது தொடர்ந்து பார்ப்போம். இதை பத்தி நீங்க என்ன கருத்து சொல்றீங்கன்றது நீங்க பதிவிடுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.